எல்லாம் பார்க்கும்போது இந்த சமுதாயத்தில் வாழ்கிற பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை யோசிச்சு பார்த்தா நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. அம்மா அப்பாட்ட எப்படியாவது உங்களோட பிள்ளைகளை காப்பாத்துங்கன்ட்டு நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்களை சொல்லி இந்த போதைப் பொருள் எல்லாம் தலை விரிச்சாடுது. உங்களோட பிள்ளைகளை காப்பாத்துங்கன்ட்டு எந்த நாளும் அடிக்கடி நான் சொல்றேன். ஆனா இந்த தாய் தந்தையாலேயே ஜெயிலுள்ளுக்கு, இலங்கை நாட்டிலையா ஜெயிலுள்ளுக்கு 47 சின்ன பிள்ளைகள், குழந்தைகள், நடக்கக்கூட முடியாத சின்ன குழந்தைகள் எல்லாம் இந்த பெற்றோர்களால் ஜெயிலுள்ளுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? இது உண்மையான விஷயம், சும்மா விளையாட்டுக்கு சொல்ல இல்லை. என்ன விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முதல் மறுபடியும் பெற்றோர்கள்ட்ட தான் கெஞ்சணும். பெற்றோர்களே உங்களோட பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்றுங்க. ஏன் தெரியுமா? இந்த பள்ளிக்கூடத்துக்கு உள்ளுக்கு ஆசிரியர்களுக்கு, அதிபர்களுக்கு தெரியாமல் நிறைய பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்கள், மாணவிகள் போதைப் பொருள் பாவிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு உள்ளுக்கு மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு வெளியவும் உங்களுக்கே தெரியாமல் திருட்டுத்தனமாக பொய்யெல்லாம் சொல்லி நிறைய கிளாஸுக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன்னுலாம் சொல்லி அவங்களோட வாழ்க்கையை சீரழித்து கொள்கிறாங்க. நான் இதெல்லாம் சும்மா சொல்கிறேன் இல்லை. சில நாட்களுக்கு முதல் உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்லியிருந்த நான் பள்ளிக்கூடத்தில் மாணவிகள் போதைப் பொருள் பாவிச்சு கைது செய்யப்பட்டிருந்தாங்க, விசாரணைக்காக காவல்துறை கூட்டி கொண்டு போயிருந்தாங்கன்றலாம் சொல்லியிருந்தேன். அதே போல் நேற்றைய தினம் பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்கள் 5 மாணவர்கள் போலீஸால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்கள செக் பண்ணும்போது அவங்கள்ட்ட 1000 மில்லிகிராமுக்கும் அதிகமான கஞ்சா அந்த மாணவர்கள் வச்சிருந்திருக்காங்க. ஏன் வச்சிருந்திருக்காங்க? சும்மா பார்க்கறதுக்கு வச்சிருப்பாங்க, கட்டாயம் அந்த போதைப் பொருளை பாவிக்கிறாங்க. இப்போ இவங்க கஞ்சா வச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கஞ்சா மட்டும் இல்லை, நிறைய பள்ளிக்கூட மாணவர்கள், பிள்ளைகள் ஐஸ், டெப்லெட், கஞ்சா, ஹெரோயின் இதெல்லாம் பாவிக்கிறாங்க. இதெல்லாம் பாவிச்சா இவங்களால ஒரு சமுதாயத்தில் ஒரு நீதிபதியாக வர முடியுமா? சட்டத்தரணியாக வர முடியுமா? ஆசிரியராக வர முடியுமா? இன்ஜினியராக வர முடியுமா? ஒரு அழகான வாழ்க்கையை இவங்களால் அமைச்சு கொள்ள முடியுமா? முடியாது. அதை பாவிச்சா எங்கேயா படிக்கிறது? அப்புறம் எங்கே திருமணம் பண்ணுறது? அப்புறம் எங்கே வேலைக்கு போகிறது? ஒன்றுமில்லை. இதெல்லாம் யோசிக்கும் போது, இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களோட எதிர்காலம் எப்படி அமைய போதோ எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, இந்த பெற்றோர்கள்ட்ட எப்படியாவது பிள்ளைகளை காப்பாத்துங்கன்னு சொன்னாலும் பெற்றோர்கள் மிகப்பெரிய இந்த பிள்ளைகள் சீரழிகிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறாங்க. முதலெல்லாம் எப்படியான விஷயத்தை பார்ப்போம்னா, ஒரு குடும்பம் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழுவாங்க. அந்த மனைவி அந்த குடும்பத்தையே கட்டி காப்பாற்றுவாங்க. ஆனால் தொழிலுக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வருவாங்க கணவர் குடிச்சிட்டு வந்து குடும்பத்தில் நிறைய அட்டகாசம்லாம் பண்ணுவார். அப்போ முதல் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, கணவர் தான் வீட்டில் வந்து குடிச்சிட்டு வந்து நிறைய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இப்போ எப்படி தெரியுமா இருக்குது? கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து வீட்டில் குடிப்பாங்க. குடிக்கிறது மட்டும் இல்லை, இவங்களே கஞ்சா பாவிப்பாங்க. இதெல்லாம் பாவிக்கிறது மட்டும் இல்லை, நிறைய போதைப் பொருள் பாவிக்கிறாங்க. குடும்பமே, அதாவது பெற்றோர்கள், அம்மா அப்பா, பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கஞ்சா விற்கிறாங்க, கசிப்பு விற்கிறாங்க, நிறைய போதைப் பொருள் விற்கிறாங்க. இதெல்லாம் செய்கிறாங்க. தப்பித்தவறி இவங்க சிக்கப்பட்டுட்டாங்கண்டா இவங்க மட்டும் இல்லை, இவங்களோட பிள்ளைகளும் சேர்ந்து ஜெயிலுக்கு போக வேண்டி வருது. சிக்கப்பட்டுட்டா என்ன தெரியுமா செய்வாங்க? இவங்க உடனே இவங்க சொல்றது, இறக்கப்படுற மாதிரி கதைக்கிறது. அதாவது எங்களுக்கு கஷ்டம், துன்பம், வேற வழி இல்லை, நாங்கள் வந்து மோசமான நிலைமையில இருந்தோம், அதான் இதை செஞ்சோம்ட்டு. அப்படி பார்த்தா இலங்கை நாட்டில் இருக்கிற எல்லாரும் செய்யணும். நான் யோசிக்கிறேன், நான் இது போல செயல்கள் செய்கிறவங்களோட அந்த மனசை வந்து அவங்களோட குற்ற உணர்வுன்னு வராதா? இப்போ நானே ஏதாவது ஒரு சின்ன தவறு ஏதாவது தெரியாமலே செஞ்சால் கூட நான் யோசிப்பேன், ஒரு குற்ற உணர்வு ஒன்று வரும். நானெல்லாம் என்ன யோசிக்கிறேன் நானுண்டா, இந்த ஏமாளியாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த தேசத்தில், இந்த பூமியில், இந்த நாட்டில் ஏமாளியாக இருந்து இறந்து போனாலும் பரவாயில்லை. ஆனால் யாரையுமே ஏமாற்றிட்டு ஒரு ஏமாத்துன ஒரு நபராக நாங்கள் இறந்து போகவே கூடாதுன்ட்டு நான் யோசிக்கிறேன். நான் இந்த மாணவர்கள் 5 மாணவர்கள் எந்த பாடசாலையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க, எந்த இடம், அதெல்லாம் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, அவங்களோட பெயர் விபரம் இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது கடுமையான கோபம் வர்றது சொல்லணும்ட்டு. எங்கண்டா நான் மாவட்டத்தை மட்டும் சொல்கிறேன், ஒரு பிரபல்யமான பாடசாலை, இந்த 5 மாணவர்களும் படிக்கிற பாடசாலை பதுளை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பிரபல்யமான பாடசாலை. போலீஸ் தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய ஊர் அதெல்லாம் சொல்ல போனோம்டா இந்த காணொலியை அந்த ஊரில் இருந்து பார்க்குறவங்க, தெரிஞ்சவங்க, அவங்களோட குடும்பங்களுக்கு அனுப்புவாங்க. அது சரியில்லை, அதனால நான் அதை சொல்ல விருப்பப்படையில்லை. ஆனால் செய்யாதீங்கம்மா. இப்போ 47 சின்ன பிள்ளைகள் ஏன் ஜெயிலுள்ளுக்கு இருக்கிறாங்கன்ட்டு நான் தொடக்கத்தில் சொன்னேன்லோ, அது ஏன் தெரியுமா? அது இந்த நிறைய கஞ்சா, ஐஸ், அது இதுன்ற கண்ட போதைப் பொருள் எல்லாம் வந்து விற்கிறது. முதலாவது ஆண்கள். இப்போ ஆண்கள் உடனே வந்து எப்படியாவது செக் பண்ணி காவல்துறை பிடிக்கிறாங்கன்றனால மனைவிட கையில் கொடுக்குறது. அப்போ மனைவியாக்கள் என்ன செய்கிறாங்க என்றால், கச்சிதமாக அவங்க வந்து அதை எப்படி சொல்கிறதுனே சில விஷயங்கள் அவங்க மறைச்செல்லாம் வச்சிருந்து அதை விற்பனை செய்கிறாங்க. இப்போ வந்து கஞ்சா, கசிப்பு, டெப்லெட் அதெல்லாம்
ஆண்கள்கிட்ட போய் வாங்க தேவையில்லை, பெண்கள்கிட்ட தான் போய் வாங்குவோம். பெண்கள் அதில் இறங்கிட்டாங்க. அதை தான் புரட்சி, பெண்கள் புரட்சி. உண்மையாகவே பெண்கள்ண்டா அதாவது உலகமே போற்றுற பெண்கள் என்ன. ஆனால் இங்கே நடக்கிற பெண்கள், நாட்டில் நடக்கிற சில விஷயங்கள் எல்லாரையும் சொல்ல தேவையில்லை. சில பெண்கள் செய்கிறனால ஒட்டுமொத்தமாக பெண்கள் என்று சொல்ல இயலாது. ஆனால் விஷயம் என்னண்டா, இவங்கள் இந்த மாதிரியான தவறுகள் செய்து சிக்கப்பட்டோன்னு இப்போ பால்குடி மறக்காத குழந்தைகளாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? அப்பாட்ட விட்டுட்டு போக முடியாது. அதனால அந்த குழந்தைகளும் தாயோட ஜெயிலுக்கு போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இதுபோல பல குற்றங்களுக்காக எக்கச்சக்கமான ஆட்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் பிள்ளைகள் இருக்கக்கூடிய தாய்மார்கள் கைது செய்யப்பட்டு அவங்களோட பிள்ளைகளும் ஜெயிலுக்கு இந்த சிறை வாழ்க்கையை அனுபவிச்சு கொண்டிருக்காங்க. அந்த சின்ன குழந்தைகள் என்னையா பாவம் செஞ்சிச்சு? இதை நான் சும்மா சொல்ல இல்லையா, போலீஸ் தலைமையகத்தால் இந்த விஷயம் வெளியே வந்திருக்குது. இது தகவல் அறிகிற சட்டம் மூலம் கேட்கப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு. ஆனால் நல்லந்தான், இதெல்லாம் கதைக்கிறீர்கள் ஒன்றும் தப்பு இல்லை, இதெல்லாம் கட்டாயம் கதைக்கணும், இதெல்லாம் யாரும் கதைக்க மாட்டாங்க. இப்போ நிறைய யூடியூபர்ஸ், நான் தவறு சொல்ல இல்லை, உண்மையாகவே எல்லாரையுமே நேசிக்கிறேன். எல்லாருமே உழைக்கணும், தொழில் செய்யணும், யூடியூப் சேனல் செய்யணும், வீடியோ எல்லாம் எடுக்கணும், ஓகே. ஆனால் இதுபோல செய்திகளை கதைக்கிறது, மக்களுக்கு விழிப்புணர்வாக சொல்கிறது, ஏதாவது சின்ன முயற்சிகள் யாராவது எடுக்கணும் அப்படின்லாம் நான் விருப்பப்படுவேன். ஆனால் அப்படியெல்லாம் பெருசாக கதைக்கிறதே இல்லை. இந்த வேறு ஏதாவது பொழுதுபோக்கு இதுலையே மட்டும்தான் கவனம் செலுத்துறீங்க, செய்யுங்க. ஆனால் இதுபோல விஷயங்களையும் கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொன்னீங்கண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா என்னையை விட அதிகமான மக்கள் பார்க்குற மிகப்பெரிய யூடியூபர் என்று சொல்லக்கூடியவங்க, நிறைய செய்தி தொலைக்காட்சி செய்தி சேனல்கள், இப்படி நிறைய விஷயங்கள், எவ்வளவோ நிகழ்ச்சிகள், எவ்வளவோ வீடியோகள், எவ்வளவோ விஷயங்கள்லாம் செய்யறீங்க. ஆனால் இதுபோல விஷயங்களையும் மக்களுக்கு தெரியப்படுத்தினா மக்களுக்கு தெரியும் என்ன இதுபோல விஷயம் நடக்குது, எங்களோட பிள்ளைகள் இதுபோல சிக்கப்படலாம். அதே மாதிரிக்கு பெற்றோர்களே, தாய் தந்தையர்களே இதுபோல தொழில் செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விழிப்புணர்வு வரலாம். பிள்ளைகள் கூட அதை பார்த்துட்டு தாய் தந்தைக்கு சொல்லலாம், இதுபோல் நீங்கள் தொழில் செய்தால் நான் உங்களோட இருக்க மாட்டேன், நான் போலீஸ்கிட்ட போய் சொல்லுவேன். இதுபோல் அவங்களுக்கு சிந்தனை வரலாம். அதனால் விழிப்புணர்வாக சொல்லணும். உண்மையாகவே யோசிச்சு பாருங்க, பெண்கள் அதாவது மனைவியும் கணவனும் சேர்ந்து குடிச்சு கும்மாளம் அடித்து போதைப் பொருள் எல்லாம் விற்கிற நிலைமையில் சமுதாயம் இருக்குண்டா, எனக்கு தெரிஞ்சு ஏகேடியில் 10 ஏகேடி அனுரகுமார் திசாநாயக் அவங்க 10 ஜனாதிபதி புதுசாக இது போல் வந்தாலும் இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா கடும் கஷ்டம். கட்டாயம் இந்த நாட்டை ஒரு அளவாவது இந்த அரசாங்கமாவது ஏதாவது ஒன்றை செஞ்சாங்கன்னா சந்தோஷம். ஆனால் இவங்களும் சில அரசியல்கள்லாம் கொஞ்சம் செய்கிறாங்க. உண்மையாகவே இந்த அரசாங்கத்தை நம்பி நானும் தொடக்கத்தில் நம்பினது தான், செய்கிறாங்க தான். போதைப் பொருள் ஊழல் எல்லாம் இப்போ திருகோணமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீங்கண்டா எனக்கே தெரியுது, கண்ணுக்கு முன்னுக்கே எவ்வளோ விஷயங்கள் நடக்குதுண்டு. காவல்துறை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, முக்கியமான அதிகாரிகள் பார்க்குறாங்க, எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே இருக்கிற அவங்களோட அரசாங்கத்துக்கு கீழே இங்கே திருகோணமலையில் இருக்கிற ஆட்கள் பிழையானவங்களா இல்லைண்டா தலைமைத்துவம், அங்கே தலைவர் சரியாக இருந்தால் தொண்டன் சரியாக இருப்பான் தானே, இல்லைன்னா நாங்கள்லாம் விம்பத்தை பார்த்து ஏமாறுற மாதிரி யோசிக்கிறேன் நான். இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி இந்த சமுதாயமே சீரழிஞ்சி ஒரு மோசமான ஒரு நரகமான பாதையில் போகிறத பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த 47 குழந்தைகளையும் யோசித்து பார்த்தா என்னுடைய நெஞ்சே வெடிக்குது. இதுக்கு எப்படி அரசாங்கத்துக்கு எப்படி இதுக்கெல்லாம் ஒரு அனுமதி கொடுத்துருக்குறாங்க? எப்படி சிறைச்சாலைன்னா எப்படி இருக்கும்? சிறைச்சாலைக்கு போனவங்களுக்கு தெரியும், ஜெயிலுக்கு ஒழுங்கான கழிப்பறை வசதி இருக்காது, கடுமையான நாத்தம் அடிக்கும், துப்புரவு பெருசாக இருக்காது, அங்கே கொடுக்குற சாப்பாடுகள்லாம் சத்தான சாப்பாடு, அதிகமான சாப்பாடுலாம் இருக்காது, நிறைய சிக்கல் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய இது இருக்குப்பா. அது உள்ளுக்கு அந்த குழந்தைகளையும் வச்சுக்கொண்டு வெளி உலகமே தெரியாது. அந்த சின்ன பிள்ளைகள் எவ்வளோ அழகான விஷயத்தை பார்க்கணும், இயற்கையை பார்க்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும், சின்ன வயசு. ஆனால் ஜெயிலுக்கு 4 சுவத்தையும் தான் பார்த்து கொண்டு இருக்கணும். நீங்கள் தாய் தந்தை செய்கிற தவறால் இந்த பிள்ளைகளையும் அந்த மாதிரி ஜெயிலுக்கே இருக்க வேண்டிய சூழ்நிலையை மாற்றணும். இது சட்டத்தில் இடம் இருக்குதா, இது எப்படி நிகழ்த்தப்படுது, இது எப்படி நடக்குது, இதெல்லாம் கொஞ்சம் ஆராயணுமே. இதெல்லாம் பாராளுமன்றத்தில் கதைக்க மாட்டாங்க, இதெல்லாம் கவனத்திலேயே எடுக்க மாட்டாங்க. எனக்குண்டா உண்மையா இதெல்லாம் கதைச்சு எனக்கு ஒரு மன அழுத்தம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் நான் கதைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் நிறைய சம்பவங்கள் நாட்டில் நடக்குது, நான் கதைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஏனண்டா இதை கதைக்கும் போது உண்மையாகவே நான் வைத்தியசாலைக்கு போகணும். காரணம் என்னடா, எனக்கு ஒரு மன அழுத்தம் போல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் கதைக்கும் போது கடுமையான ஏதோ ஒரு அந்த சந்தோஷமான உணர்வு இல்லாமல் ஒரு மோசமான உணர்வு ஏற்படுற மாதிரிக்கு எனக்கே இருக்குது. அதனால் நான் இது கொஞ்சம் கதைக்கிறதுக்கு விருப்பப்படுறேன் இல்லை. ஏனண்டா இது அதிகமாக கதைக்கிறேன், அதிகமான சம்பவங்கள் நடக்குது. எந்த நாளும் சொல்கிறேன், பெற்றோர்களே கொஞ்சம் மாறுங்க. நல்ல பெற்றோர்கள் அதே மாதிரி நல்ல பாதையில் போங்க. இதை மாதிரி தவறு செய்கிற பெற்றோர்கள் கொஞ்சம் திருந்துங்க. உங்களோட பிள்ளைகளையும் சீரழித்து இன்னொரு பிள்ளைகளையும் சீரழிக்காதீங்க. அதை தான் சொல்ல முடியும். நன்றி சொந்தங்கள்.